வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் 3 வேளை உணவை உறுதி செய்தாலே போதுமானது, நாமல் தெரிவிப்பு. மகளை கொலை செய்துவிட்டு தாயின் விபரீத முடிவு. ஜனாதிபதி அனுரவிடம் சி ஸ்ரீதரன் விடுத்த கோரிக்கை. கிளிநொச்சியில் ஒன்றாக மீட்கப்பட்டுள்ள 2 சடலங்கள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ள 20,000 மெட்ரிக் டன் வெங்காயம். புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகத்தில் சடலம் ஒன்று கண்டெடுப்பு. பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டால் அனுர அரசுக்கு அச்சமில்லை, செல்வம் எம்பி. 63 பொருட்களுக்கான இறக்குமதி வரி அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். சஜித்தை இலக்கு வைத்து ரணில் வகுத்திருக்கும் வியூகம் அம்பலம். ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், வீடுகளுக்கு செல்லவுள்ள சிஐடி. ஜாழ் நகரில் வன்முறை கும்பலின் அட்டகாசம், இளைஞர் மீதும் கொலைவரி தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வேளை உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மக்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது செய்வதாக கூறுவது போல சிறிய கார்களிலோ அல்லது பேருந்துகளிலோ பயணிப்பதில் தமக்கு பிரச்சனை இல்லை. எனினும் அதனை விட அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே முக்கியமானது. நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் தலாவ பகுதியில் தாயொருவர் தனது 2 வயது பெண் குழந்தையை கொலை செய்ததுடன் தானும் பெட்ரோல் ஊற்றி உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். பின்துன்கட ஹிதோகம பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய தாயே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். இறந்தவர் தலாவ பின்துன்கட பகுதியில் உள்ள நுண்கடன் வழங்கும் சங்கத்தின் பொருளாளராக பணிபுரிந்தார். அங்கு பணம் குறைந்தமை தொடர்பில் சங்க உறுப்பினர்கள் அவரை குற்றம் சாட்டினர். மேலும் மற்றொரு குழு அவர் பணத்தை திருடியதாக குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் மனவிரக்தி அடைந்த பெண் குழந்தையை கொன்றுவிட்டு உயிரை மாய்த்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் செய்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இனப்பிரச்சனையை தீர்க்க கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற கிளீன் சிந்தனையை கொண்டுவர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், நாட்டுக்கு வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமானால் நாட்டில் வேரூன்றி போயுள்ள இன பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும். இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை. இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புரையோடி போயுள்ள இன பிரச்சினைகளுக்கும் கிளீன் சிந்தனை திட்டத்தை கொண்டுவருமாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதியுதவியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார். ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டுவரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாதுள்ளது. இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். காவல்துறை காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் பாலமொன்றின் அடியிலிருந்து 2 சடலங்கள் சற்று முன்னர் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி A35 வீதியில் அமைந்துள்ள புளியம்பொக்கனை 10ஆம் கட்டை பாலத்திற்கு அடியிலிருந்து ஒன்றாக இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் கைவிடப்பட்டு காணப்படும் நிலையில் அங்கு அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தற்போது மீட்கப்பட்ட சடலங்கள் விபத்தினால் உயிரிழந்தவர்களது சடலங்களா அல்லது வேறு காரணங்களினால் ஏற்பட்ட உயிரிழப்பா என்பது தொடர்பில் இதுவரை தெரியவரவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பரந்தன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கைக்கு வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி 20,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதற்கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விலை மனு கோரல் நாளையுடன் நிறைவடைகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது சந்தையில் வெங்காயத்துக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள காரணத்தினால் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் 30,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட 63 பொருட்களுக்கான தற்போதைய இறக்குமதி வரியை எவ்வித திருத்தங்களுமின்றி பேணுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகத்தில் நேற்றைய தினம் காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனுர அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், புலம்பெயர்ந்துள்ள எம் உறவுகள் நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படல் வேண்டும். இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் பின்தங்கிய கிராமங்கள் முழுமையாக வளர்ச்சிப்பட வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். பிரிந்து செயற்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படும். எனவே எதிர்வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் தென் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும். இதனால் பாதிப்புகளின்மை ஏற்படுத்தும் என்பதும் உண்மை. மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயற்படுங்கள் என்பதே. அந்த ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என தெரிவித்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட 63 பொருட்களுக்கான தற்போதைய இறக்குமதி வரியை எவ்வித திருத்தங்களுமின்றி பேணுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் டிசம்பர் 31, 2024 அன்று வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பருப்பு, வெள்ளை சீனி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம், தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய், டின்மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்களின் தற்போதைய பண்ட வரியை மாற்றமில்லாமல் தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது பொருட்களின் விலையுயர்வை தடுக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அரிசி, திணை, பச்சை பயிறு, சோளம், மஞ்சள், பழங்கள், மீன் மற்றும் உலர் மீன் போன்ற உணவுப் பொருட்களுக்கான செயற்படுத்தப்பட்ட அதே வரி வீதங்களை பேணவுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சஜித் பிரேமதாசவையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் வீழ்ச்சியடைய செய்யும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கியமான அரசியல் சூழ்ச்சியின் மத்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றும் அதன் சின்னமான தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிடாமல் புதிய சின்னம் மற்றும் பரந்த கூட்டணியின் கீழ் போட்டியிடுவதற்கு அழுத்தம் கொடுக்க ரணில் வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதன்போது ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படும் பல எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முயற்சியில் பங்கு வகிக்கின்றனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணிலின் முன்னே நிர்வாகத்தின் போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுபான உரிமம் மற்றும் பரவலாக்கப்பட்ட அரசாங்க நிதி போன்ற சலுகைகளால் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த நாடாளுமன்ற குழுவினர் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நோக்கங்களுடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு தேர்தல் கூட்டணிக்கு கலந்துரையாடி வருவதாகவும் தெரியவந்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம்
வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்று இளைஞர் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 31ஆம் திகதி வருட இறுதி நாள் என்பதால் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இவ்வாறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு வந்த கும்பல் ஒன்று அங்கு அட்டகாசம் புரிந்துள்ளது. அந்த கும்பலானது முச்சக்கர வண்டியின் ஒரு சில்லினை தூக்கி ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்குவருக்காக ஓட்டியுள்ளது. அதன் பின்னர் குறித்த கும்பல் இளைஞர் ஒருவர் மீது தலைக்கவசம், கையில் உள்ள பொருட்கள், கை, கால் என்பவற்றை பயன்படுத்தி கொலைவெறி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதுடன் குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் தோற்றுவித்துள்ளது. இச்சம்பவம் வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண சிரேஷ்ட காவல்துறை மாதிபர் தனபால ஆகியோரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.